நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். திரைப்படங்களோட பேசுவோன்ற தலைப்புல 19வது அமர்வு. இன்றும் கூட இந்திய பரப்பில் மைய நீரோட்டத்தில் கலக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான திரைப்படம் ஹோம் பவுண்ட். கொரோனா காலத்தில் ஏற்பட்ட துயரங்களை மிக முக்கியமாக பதிவு செய்ய வேண்டிய படமாக என்னுடைய அனைத்து விதமான கருத்துக்களையும் பதிவு செய்துள்ள ஒரு படம். அந்த படத்தை தான் இன்று பேச இருக்கிறோம். நிகழ்வு வழங்க காத்திருக்கிறார் மருத்துவர் வினிஷா மாணிக்கம். நிகழ்வின் தொடக்கம் வடக்குமுழு காணுங்கள். அறிவோம் தெளிவோம். மனிதனுக்கு 2 நாசி துவாரங்கள் இருக்கு. இது எதனால தெரியுமா? நம்ம உடம்புல நாசி சுழற்சி அப்படிங்கிற செயல்முறை எப்பயுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது ஒரே நேரத்துல ஒரு துவாரத்தின் வழியாக அதிக காற்றும் மற்றொரு துவாரத்தின் வழியாக குறைந்த காற்றும் செல்லும். இந்த நாசி துவாரங்கள் இருக்கிறதுனால தான் நம்மளால வாசனைகளை வேறுபடுத்தி பார்க்க முடியுது. மூக்கும் வறண்டு போகாம இருக்க இது உதவுது. இது உயிர்கள் வாழ்வதற்கும் சுற்றுச்சூழலை உணர்வதற்கும் அதிநுட்பமான விஷயமாகும். நன்றி. ஹோம்போன் திரைப்படம் தான் இன்று கலந்துரையாடல் எடுத்துக்கொண்ட படம். நீரஜ் கெய்வான் தான் இந்த படத்துடைய ஸ்கிரீன் ரைட்டர் மற்றும் டைரக்டர். பிரதான கதாபாத்திரம் இஷான் கட்டர் மற்றும் ஒரு பிரதான கதாபாத்திரம் விஷால் ஜித்வா. ஜான்வி கபூர். ஆஸ்கார்ல சிறந்த ஃபீச்சர் பிலிம் பட்டியலில் இருக்கிறது. நண்பர்களே, தொடர்களே, இன்றைய படத்தோடைய தகவல் பலருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஹோம்போன் திரைப்படம் கொரோனா காலத்துல வட இந்திய பகுதியில இருந்து நிறைய பயணங்கள் மேற்கொண்டவங்க இருப்பாங்க. அதுல பாதுகாப்பு ஊரடங்கு காரணமாக ஒரு இடம் விட்டு மற்றொரு இடம் செல்கிற இந்த ஏற்பாடோடு புறப்பட்ட மனிதருடைய ஆறா துயரங்களை பற்றி இந்த படம் பேசுது. அதை மட்டும் பேசுதா என்னன்னு கேட்டா, இந்திய பரப்பில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை தொட்டு சென்றிருக்கிறது. பலதை கொஞ்சம் விவரமா பேசியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய திரைப்பட விமர்சகர்களா உள்ளார இணைஞ்சிருக்கிற மருத்துவர் வினிஷா மாணிக்கமும் செக்காவோட உரையாட காத்திருக்காங்க. வினிஷா மாணிக்கம் அவங்க தாமேஸோட ஈரோடு மாவட்ட துணை செயலராக இருக்கிறாங்க. திரைப்படங்கள் குறித்து ரொம்ப ஆர்வமா அவங்க பேசிய ஒரு ஆடியோ கிளிப் தான் செக்கா அனுப்பியிருந்தா, அதனால தான் அவங்களுக்கு திரும்பி பேசியிருந்தோம். அந்த வகையில வினிஷா மாணிக்கம் தொடர்புள்ள வரவேற்பு சென்று தமிழர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகுந்த பெருமை கொள்கிறது. பாருங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலாக திரைப்படங்கள் குறித்து இப்படி ஒரு அருமையான நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சேகா தோழருக்கு தான் நன்றி சொல்லணும் முதல்ல. ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட தான் ஒரு கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். டக்குன்னு அவர் தோழர் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறாங்க, நீங்க அதுல பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இனிஷியேட் பண்ணது சேகா தோழர் தான். அதுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தோழர், நான் என்னை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிட்டு போயிடுறேன். நான் இயற்கை மருத்துவர், இந்திய மாணவர் சங்கத்துல மாநில செயற்குழு உறுப்பினராக பணியாற்றிட்டு இருந்தேன். இப்பொழுது தாமிய கசா ஈரோடு மாவட்ட துணை செயலாளரா இருக்கேன் அப்படிங்கறதான் தோழர். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் பார்க்க தூண்டுனது ட்விட்டர்ல நண்பர்கள் இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு, கட்டாயமா பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில எனக்கு படம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வெப் சீரிஸ்லாம் பிடிக்கும். படம் பார்க்கறதுனா டெய்லி ஒரு படம்னாலும் பார்த்துருவேன். அப்படியான ஒரு நபர் தான் நானு.
அதனால உட்காந்து ஹோம்போன் பாத்திரலாம் அப்படின்னா டக்குன்னு ஒரு அண்ணா சொல்றாரு, அது வந்து நான் அழுதுட்டேன் அந்த படத்தை பார்த்து அப்படின்னாரு. ஐயோ அழுதுட்டீங்க அப்படின்னா நைட் நைட்டும் நம்ம பார்த்தோம்னா நம்மளும் அழுதுருவோமேன்னு சொல்லிட்டு நான் மனசை கொஞ்சம் தேத்திட்டு தான் அந்த படத்தை பார்த்தேன்னே சொல்லலாம். தோழர் வந்து கருணாகரன் தோழர் சொன்ன மாதிரி இந்த படம் நிறைய விஷயங்கள பேசியிருக்கு அப்படியான்னு கேட்டா கட்டாயமா பேசியிருக்கு. அது வந்து இந்தியில இப்படியான ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கொண்டாட வேண்டிய ஒரு படமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், பாரஞ்சித் படத்தை வந்து ஹிந்தியில எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் நான் அதை வந்து பார்த்தேன். அது அந்த மக்களுக்கு சரியான வகையில கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் தோழர்களே. என்னென்ன விஷயங்கள் வந்து நான் கதையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு பார்க்கிறேன். இருந்தாலும் சில விஷயங்களை வந்து டீகோட் பண்ணணும் அப்படின்னா கதை சொல்லிதான் ஆகணும் இல்லைங்களா? என்ன அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு 2 இடத்துல நான் வந்து அழுதேன். ரொம்ப எமோஷனல் ஆகி கிட்டத்தட்ட கரெக்டா படம் 2 மணி நேரம் படம். அதுல 1 மணி நேரத்துல வந்து நான் அழுதுட்டேன். அதுக்கு அடுத்து எனக்கு படம் பார்க்கறதுக்கு வந்து கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா அடுத்து திருப்பும் அழ வைப்பாங்க. அடுத்து என்ன நடக்குமோ கட்டாயமா வந்து இவங்க நம்மளை அழ வச்சுதான் படத்தை முடிப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு அடுத்து படம் பார்க்கவே ஒரு சின்ன தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா எடுத்தோம் டக்குன்னு அப்படியே ரொம்ப ஸ்லோவா ஸ்மூத்தா எங்கேயுமே போர் அடிக்காம அழகா கொண்டு போன ஒரு திரைக்கதை வந்து சூப்பரா இருந்துச்சு. இந்த ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், அவங்களோட நடிகர்களோட நடிப்பு இது எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. எந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. அதுல வந்து ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கிளம்பி தூரமா வேலைக்கு போயிருவாரு. இன்னொருத்தரு அப்பதான் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்ல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம திடீர்னு அவரும் கிளம்பி போய் அந்த ஃப்ரெண்டு ரூம் வாசலுக்கு தட்டுவாரு. அந்த கதவை திறந்து பார்த்தோன்னே ஒரு நண்பர் நிப்பாரு. 2 பேரும் இனிமே மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கிளம்பியிருப்பாங்க. ஆனா இந்த சீன்ல 2 பேரும் வந்துட்டு ஒரு பிரச்சனைனா வேற வழி இல்லாம அவன் நண்பன் கிட்ட தான் போய் நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அது வந்து ஒரு நட்பு எப்படியான ஒரு நட்பா இருக்கணும் அப்படிங்கறத வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அந்த சீன்ல வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு சொல்றப்போ ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு அந்த சீன்ல. எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவ்வளவு அழகா காட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்ததா வந்து கிளைமேக்ஸ்ல அவங்க அம்மாக்கு வந்து செருப்பு கொடுக்குற சீன். அவங்க அம்மாக்கு செருப்பு கொடுக்குற சீன்ல வந்துட்டு அவங்க அம்மா அழறத பார்த்துட்டு ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அதுல எனக்கும் அழுக வந்துச்சு. ஸோ இந்த 2 இடம் வந்து ரொம்ப அதிகமா என்ன பாதிச்சது அப்படின்னு பாக்குறேன். இதுல என்ன அரசியல் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து அந்த ஹீரோயின் கேரக்டர் பேசுறது என்னன்னா, நீ வந்து கான்ஸ்டபிள் ஆனாலும் சரி, நீ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, உன்னை வந்து அந்த ஸ்டேஜ்ல தான் வச்சிருப்பாங்க. நீ அதுக்கும் மேல உட்காரணும். அங்க போகணும் அப்படின்னா நீ படிக்கணும். நீ படிச்சா மட்டும்தான் உன்னால மேல போக முடியும். நீ மேல போய் உட்காந்து அந்த இடத்துல மரியாதை வந்து உனக்கு தானா கிடைக்கும் அப்படிங்கறத வந்து அந்த ஹீரோயின் சொல்றப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வரும். அதெல்லாம் படத்துக்காக அப்படியே வந்துச்சுன்னு வைங்களேன். பட் அந்த இடத்துல அவங்க பேசியிருக்க அரசியல் என்ன அப்படின்னா கல்விதான் உன்னை வந்து என்னைக்குமே காப்பாத்தும். அந்த கல்விதான் நீ வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு உதவி பண்ணும். அந்த கல்வி நீ மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கும் உதவி பண்ணும் அப்படிங்கறத வந்து போல்டா அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா அவங்க அந்த ஹீரோயினும் ஹீரோவும் மீட் பண்ணிக்கிற சீன். அவங்க போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு நான் இதுக்காக வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து சொல்லியிருப்பாங்க இங்க வந்து காதல் அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி. இங்க வந்து 2 பேருக்கும் உனக்கு என்ன தோணுதோ பேசணும், நான் எனக்கு என்ன தோணுதோ அதை பேசணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். இதுல வந்துட்டு நீ இதுல சாரி சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, இல்ல வருத்தப்படுறதுக்கும் எதுவும் கிடையாது. லவ் வந்து அப்படியானதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அது அவன் வந்துட்டு இதுல சாதி அரசியல் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் தோழர்களே. என்ன அப்படின்னா
கிட்டத்தட்ட வட இந்தியா முழுக்க நம்ம வந்து அவங்கள வடக்கன்கள் வடக்கன்கள் அப்படின்ட்டு ஆக்சுவலி எனக்கு அந்த வார்த்தையிலேயே உடன்பாடு கிடையாது. அப்படின்னு நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். ஆனா அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய பணி சூழல் எப்படி இருக்கு இப்படிலாம் நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது. அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க, இங்க வந்து நம்ம வேலைகளை பறிச்சுக்கிறாங்க அப்படிங்கறதான மட்டும்தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு. ஆனா அவங்க எதனால இங்க வராங்க, அங்க அவங்களுடைய வாழ்வியல் என்னவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறோம். சோ அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஊர்காவலர் பணியிடத்துக்கு வந்து ஏர்போர்ட்ல அந்த ஓடுதளத்திலேயே எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதாவது ஓப்பன் ஸ்பேஸ்ல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஏன்னா இருக்கிற 7,000 போஸ்டிங்க்கு வந்து கிட்டத்தட்ட அதிகப்படியான நபர்கள் ஒரு 50,000 60,000 பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் உட்காந்து அந்த விமான ஓடுதளத்திலேயே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இது இன்னைக்கு காலையில ஒடிசால நடந்த நியூஸ். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வேலையே இல்ல தோழர். ஏன்னா நான் நார்த் இந்தியால அங்க இருந்திருக்கேன் அப்படிங்கறனால என்னால அந்த அவங்களுடைய வாழ்வியலை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதை வச்சுதான் நான் இந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படின்னா அங்க வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அவங்கள வந்து ஒரு மத ரீதியாக எதுக்கெடுத்தாலும் ஒரு காவி கொடி, சின்ன சின்ன குழந்தைங்க உட்பட அந்த காவி கொடியை வச்சுக்கிட்டே தான் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்கூல் போகணும், படிக்கணும், மேல போகணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் அம்பேத்கர் படம் வச்சிருந்தா அங்க வந்து எப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்றா அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் நடக்குதோ அதே மாதிரி அங்க தலித்துகள் மீதான தாக்குதல் நடக்கும். இங்க நம்ம ஊர்ல தான் வந்து அந்த சாதி ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இதெல்லாம் விட அதிகமா அங்க இருக்கு. ஏன்னா நீங்க நார்த் இந்தியா போயிட்டீங்க அப்படின்னா உங்க பேர் கேட்பாங்க, உங்க சர்நேம் என்னன்னு கூடவே கேட்பாங்க. கூட வாள் ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சர்நேம் வந்து நீங்க ஒரு அப்பர் காஸ்ட் சர்நேம் இருந்தாதான் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அங்க நீங்க வந்து ஒரு பெரிய உயரதிகாரியா கூட இருக்கலாம். ஆனா இப்போ ஏன்னா நான் அங்க ஒரு டாக்டரா போயிருக்கேன். உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க, சொல்றேன். உங்க சர்நேம் என்னன்னு கேக்குறாங்க, நான் எங்க அப்பா பேரை சொல்றேன். என் பேர் வினிஷா, எங்க அப்பா பேர் மாணிக்கம். சோ என் பேர் வினிஷா மாணிக்கம்னு சொல்றேன். உடனே இல்ல இல்ல உங்க சர்நேம் இவ்வளவுதானா இவ்வளவுதானான்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளுடைய சாதி வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து மதிப்பிடுறாங்க அப்படிங்கறதுதான். அது இந்த படத்துல தெளிவா காட்டியிருப்பான். ஏன்னா அவன் வந்து அவனுடைய சாதியை வந்து சொல்றதுக்கு ஹீரோ ரொம்ப தயக்கப்பட்டுட்டே இருப்பான். ஏன்னா கோட்டால வந்திருக்கோம், ரிசர்வேஷன்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே அதனால அவன் வந்து தயக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து அவன் நான் எனக்கு வந்து இப்படியான நபர்களுக்கு என்னை போன்ற நபர்களுக்கு தானே இந்த ரிசர்வேஷன் வந்திருக்கு. சோ நான் வந்து அந்த ரிசர்வேஷன் கோட்டால தான் நான் உள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவன் அந்த கேட்டகரி ஜெனரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறதுல வந்து அவனோட கேட்டகரியை வந்து அவன் டிக் பண்ணியிருப்பான். அந்த சீன் வந்து ரொம்ப பயங்கரமான பாதிப்பை எனக்கு ஏற்படுத்துச்சு. அண்ட் அது பேசியிருக்க அரசியலும் ரொம்ப சரியானதா கரெக்டா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அடுத்ததா வந்து இந்து முஸ்லிம் விஷயங்கள் பத்தி பேசியிருப்பாங்க. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. இந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து இந்தியா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம் நண்பர்களும் வந்து நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்க வந்து அப்படி நினைக்க கூடாது. அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களே கிடையாது. அவங்க எல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய நபர்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து பொதுவாகவே இருக்கு அப்படிங்கறதுதான். உனக்கு என்னப்பா, ஏன்னா அந்த ஜிப்சி படத்துல வந்து நீங்கெல்லாம் வந்து உங்க ஆளுங்க பாகிஸ்தான் தானே அப்படின்னா அந்த ஹீரோயின் டக்குன்னு சொல்லுவா, எங்க ஆளுங்கன்னா இந்தியா தான் எங்க ஊரு, இந்தியா தான் எங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் அவங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா அதுல வந்து ஒரு முஸ்லீம் வந்து வா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருப்பான். உனக்கு என்னப்பா வருத்தமா இருக்கு, நீ என்ன உன் ஆளுங்க தோத்துட்டு போயிட்டாங்க பாகிஸ்தான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே மத ரீதியா இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த விளையாட்டு அப்படிங்கிறது இந்த நாட்டுல விளையாட்டாக இல்ல, அது ஒரு அரசியல் சார்ந்ததா இருக்கு, அது மத அரசியல் சார்ந்ததா இருக்கு. ஏன்னா இப்ப சூரியகுமார் யாதவ் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அங்க வந்து அவங்க பாகிஸ்தான் தொடர் சாரி மேல இருக்காங்க தொடர் தொடர் ஏதோ படிக்கிட்டு
சாரி தோழர், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என்னன்னா பாகிஸ்தான் அவர் வந்து தலைவர் கையில நாங்க வந்து கோப்பையை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கிறாங்க. இதெல்லாம் வந்து அப்பட்டமான மத அரசியல். அவன் இப்போ இதெல்லாம் பண்றது மூலமா இப்போ வந்து அவன் T20 வேர்ல்ட் கப்ல சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன். இப்போ நடந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல கூட அவன் கேப்டனா இருந்தான். சோ இந்த மாதிரியான வேலைகளை பண்றது மூலமா அவங்க வந்து உள்ள வர முடியும் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டீம்ல இருந்து தூக்கிட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம அரசியலா பார்க்கலாம் தோழர். ஏன்னா இது எல்லாத்தையுமே அந்த படம் வந்து பேசியிருந்துச்சு. விளையாட்டுல இருக்க அரசியல், இந்து முஸ்லிம் எப்படி வந்து அவங்க நடத்தப்படுறாங்க. ஏன்னா கலவரம் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்ம நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருப்போம். அந்த படமா பாக்குறப்போ ரொம்ப அழகா அந்த ஸ்கிரீன் பிளேல காட்டியிருக்காங்க. ஒண்ணு காதலர்களுக்குள்ள அந்த ஈக்குவாலிட்டி, அந்த ஆண் பெண் சமத்துவம் பேசினது, அந்த நட்புக்குள்ள இருக்க விஷயம். இப்போ இவன் வந்து தலித் இந்து. அந்த ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஒருத்தர் வந்து தலித் இந்து, இன்னொருத்தர் வந்து முஸ்லீம். சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க கனெக்ஷன் எப்படி அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாங்க. சோ சாதி அரசியல் அண்ட் இன பாகுபாடு, இந்த இந்து முஸ்லிம் கலவரம், இது எல்லாத்த பத்தியும் இந்த படம் வந்து அழகா பேசியிருக்கு. ஸோ நிச்சயமா இந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்க வேண்டிய படம் தான். அதெல்லாம் காட்டிலும் மக்களிடையே இது கொண்டாடப்பட வேண்டிய படம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ தோழர்கள் கட்டாயமா இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கறதான். படம் பார்க்காத தோழர்களுக்கு நான் ஸ்பாயில் பண்ணிருந்தேன் அப்படின்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கட்டாயமா இந்த படத்தை வந்து எல்லாரும் பாத்துருங்க தோழர். நம்ம இதை பத்தி டிஸ்கஷனுக்கு போவோம் அப்படிங்கறதுதான். நன்றி தோழர். நன்றிகள் தொடர். டிஸ்கஷன்ல பார்த்தா செக்கா வரணும். செக்கா எங்கேயோ மாடிட்டு இருக்கிறாரு. ஓகே, சரி, நானும் படம் பார்த்துட்டேன். அவங்களுடைய வேலை, முஸ்லிம் இருக்கிற அந்த நபருக்கு வந்து வேலை கிடைக்காம போகும். அது சார்ந்து ஒரு உரையாடல் வரும். அதாவது வந்து முஸ்லிமா இருக்கிறதால தான் அந்த வேலை கிடைக்கலன்ற மாதிரியான ஒரு பதிவு வரும். ஏன்னா வந்து நீங்க எந்த உயர்ந்த உத்தியோகத்துக்கு வரணும்னாலும் தலித்துகள் அடையாளத்துல வர முடியாது. முஸ்லிம் சிறுபான்மையர் அங்க உள்ளாரே வர முடியாது. அவங்களுக்கான அந்த தடுப்பு அரண்கள் வந்து நிறைய இருக்குன்றதை காட்டுதான் அந்த ஒரு கேரக்டரை காட்டு. ஏன்னா அவன் தான் அதுல நிறைய சஃபர் ஆகும். இந்த முஸ்லிம் கேரக்டர் நடிக்கிற அந்த கேரக்டர் தான் வந்து ரொம்ப அதுல நலிவுற்று ரொம்ப ஃபீல் பண்ணும். ஏன்னா அவருடைய குடும்பம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த குடும்பத்தை எப்படியாவது வேலைக்கு போனா மீட்ட முடியும்னு நினைக்கிற பொழுது அது நடக்கவே நடக்காத சூழல் வந்துடும். இவன் தான் இவனுக்கு வேலை கிடைச்சிடும். இந்த தலித்து இதா காட்டுற அந்த நபருக்கு அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வேலை கிடைச்சிருச்சுன்ற தகவலை கேட்கறப்ப சொல்றது கூட அது ஒரு அந்த இடத்த அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு முரண் வரும். அந்த முரணை வந்து ரொம்ப அழகா பாட்டுது. இந்த படத்தை வந்து நம்ம வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். இது தமிழக பரப்புல இந்த படம் எடுக்கப்பட்டிருந்தா ஒரு சாதாரண கதை தான். ரொம்ப சாதாரணமா தான் எடுத்திருக்கிறான்னு சொல்லுவோம். ஆனா எடுக்கப்பட்டிருந்த நிலம் தான் இந்த இடத்த பிரச்சனை. உத்தரப்பிரதேச பகுதியில வந்து அங்க ஜாதிய வன்மத்தை, சிறுபான்மையிற்கிடையான அடக்குமுறையை வந்து ஒரு படம் பேசுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நாம இந்த புள்ளியிலிருந்து அந்த படத்தை அணுக வேண்டிய அவசியம் இருக்குன்னு தான் இந்த படத்தோடைய காட்சி ஓட்டத்தை பாக்குறப்ப தோணுச்சு. ஏன்னா நாம இங்க வந்து நிறைய அசுரன்ல இருந்து, வெற்றிமானுடைய மற்ற படங்கள்ல இருந்து, பாயரஞ்சோட பல படங்கள்ல இருந்து பலவிதமான ஜாதி அடக்குமுறைகள் எதிரான அல்லது சமூக நீதிக்கான குரலை உயர்த்தி ஓங்குற படங்கள் நிறைய இருக்குது. கேரள தரப்புலையும் நிறைய இருக்கு. தென்னிந்தியாவில் ஓரளவு கொண்டு வந்துடுறேன். ஆனா வட இந்தியாவில வந்து இந்த மாதிரியான கதைக்களத்தை கொண்டு வருவதற்கு பெரிய பிரயத்தனம் பண்ணணும். அந்த பிரயணத்துக்குள்ளாக உட்பட்டு இந்த படத்தை பேசுறது தான் இங்க இருக்கிற பிரச்சனை. ஏன்னா அரசியல் ரீதியா அங்க இருக்கிற நிலத்துல இருந்து ஒரு மனிதன் வந்து கொரோனா காலத்துல ஏற்பட்ட துயரத்தை வந்து பேசிட்டாலே அங்க படத்தை கொண்டு வர முடியாது. அந்த கொரோனா காலத்துல இருக்கிற துயரத்தை வந்து அவங்க வந்து நுட்பமான அரசியலுக்கு உள்ளார போனாங்களான்னு கேட்டா அதுல ஒரு கேள்வி இருக்கும். ஆனா அவங்க ஒரு அரசியலை பேசியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து கிளம்பி வர்றப்போ மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு என்ன இருந்துச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டுல அப்படியான குறைபாடு இருந்துச்சுன்னா கடுமையான எதிர்கட்சியோட குரல்கள் ஓங்கி நிறைய போராட்டம் நடத்திருக்கும். அங்க மக்கள் எல்லாம் கும்பலா போயிட்டு இருப்பாங்க. அவங்களை அடிச்சு ஒடுக்கிற போலீஸ் வந்து கும்பலா அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அதாவது வந்து அந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்துவாங்களே, இந்த பிரிவு இடைவெளி, சமூக இடைவெளியை புழங்கு, அந்த ஏற்பாடு அங்க இருக்காது. இதையெல்லாம் அந்த படம் நுட்பமா பதிவு பண்ணிருக்கு. ஏன்னா நான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கொரோனா காலத்துல இப்படியான பதிவு இருக்குதான்னு கேட்டா அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கும். எல்லா மக்களும் வந்து நடந்தே போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வாகன ஏற்பாடு கூட இல்லைன்றத வந்து
அந்த நடந்து போறப்போ எல்லாரும் ஒரே ஒரு ஒரு லாரி தான், லாரியோட பின்பக்கத்துல ஏறி இருப்பாங்க. ஏறிட்டு எல்லாரும் ஒருத்தனை இடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறப்ப ஒருத்தர் இருமுனா இல்ல உனக்கு ஏதோ கொரோனா இருக்குன்னு சொல்லி இறக்கி விட்டு போயிடுவாங்க. அப்படி இறக்கி விட்டு போற தன்னுடைய நண்பனை காப்பாத்துறதுக்கு அவன் போராடுற போராட்டமும், ஒரு கிராமத்து வழியே நுழையிறப்ப அந்த கிராமத்து மக்கள் அதை எப்படி அணுகுனாங்கன்றது, அந்த இடத்துக்குள்ள ஒரு பெண்மணி தான் வந்து அவன் தண்ணி கொடுக்கும். இந்த மோசமானதுல கூட அன்பு வந்து இயல்பா பெண்மணிட்ட வந்துருன்றத அர்த்தத்துல பண்ணாங்களா, இல்ல அந்த இரக்கம் பிள்ளை பெற்றவங்களுக்கு தான் தெரியுன்ற அந்த அர்த்தத்துல பதிவு பண்ணாங்களான்றத பார்க்க. ஏன்னா அந்த பெண்மணி தான் வருவாங்க. ஏன்னா அந்த பெண்மணியோட கால் வந்து மிகவும் பாத வெடிப்புள்ளார அந்த பாதத்தோட, ஏன்னா அவன் அம்மாவை நினைச்சு பார்ப்பான் அந்த நேரத்துல. எங்க அம்மா பாதம் ஃபுல்லா பாத ரேகைகள்லாம் வந்து ஒரு பெரிய ரேகைகளா இருக்கும் அப்படின்னு பாக்குறான். அந்த அம்மாவை பாக்குறப்ப அந்த பிளாஷ்பேக் சீனை காட்சி வர்ற மாதிரி காட்டு. ஸோ எல்லா மனிதர்களும் துயரத்தை மட்டுமே தங்களுடைய வாழ்வியலா வச்சிருக்கிறாங்க. நம்ம அங்க இருக்கிற மனிதர்களை பார்த்துட்டு இங்க வந்து நம்ம பேசுறப்ப அவங்களுக்கு நம்ம கை கொடுத்து உன் துயரத்துல இருந்து என்னால கை கொடுத்து உன்னை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற யோசனை இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்படியான ஒரு கலந்துரையாடல் நடக்கிற ஒரு இது. வாழ்வியல் யதார்த்தங்களை வந்து நம்ம சாதாரணமா காட்சிப்படுத்துறதுல வந்து இருக்கிறத விட அது ரொம்ப அதை நடக்கிற நிகழ்வுக்கு அருகாமையில் சென்று காட்சிப்படுத்துற மாதிரி இருக்கு. இசை முதல் இசை வந்து நம்ம அந்த படத்துக்கு மிக சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து படத்தை அதோட உயிரோட்டத்தோட பார்க்கிற பொழுது அது நமக்கு துருத்திக்கிட்டு அந்த இசை இருக்காது. அப்புறம் ஜான்வி கபூரோட அந்த கேரக்டர் வந்து அவனுக்கு நிறைய நெறிப்படுத்தல பண்ணும். அவன் தன்னுடைய முதல்ல வந்து பதிவு பண்றப்ப நான் அவனுடைய ஜெனரல் கோட்டால பதிவு பண்ணுவேன் வேலைக்கான அந்த பதிவு பண்றப்ப. ஏன்னா நான் வந்து அங்க போனாலும் நான் பெருக்கிற வேலை தொடக்கிற வேலை தான் வச்சுருவாங்க. நான் அதுக்கு போகலன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் அவனை படிக்க வச்சு கல்லூரிக்கு போக வச்சு அப்புறம் கல்லூரி போறப்ப இந்த நட்பு வருகிற போது அந்த நட்பு தான் அவனை வந்து திருத்துற மாதிரி, அந்த பெண்ணோட நட்பு அவனை திருத்துற மாதிரி, அதை திருத்துறதுன்றத அவனோட அந்த பிரச்சனை இருந்து வெளியே கொண்டு வருது அப்படி சொல்லலாம். அப்புறம் திருப்பி அவனும் அந்த வேலை கிடைக்காம திருப்பி கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை, அந்த வேலையோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது வந்து ஒரு நாள் திடீர்னு எல்லாரும் வேலையை விட்டு வெளியே போகணும்னு சொன்னா எந்த வித பாதுகாப்பு ஏற்பாடு இல்லை. அதாவது வந்து அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு, எந்த ஏற்பாடுல வெளியே போங்கன்னு சொல்ற அந்த ஏற்பாடு தான் அந்த தொழிற்சாலை இருக்கு. அங்கிருந்து கிளம்பி அவங்க எல்லாம் ஒரு இடத்துல தங்கியிருந்து அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கிடைக்கிற சாப்பாட்டை பகிர்ந்துக்கிட்டு அப்புறம் ஒரு நாள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்றப்ப அவங்க இந்த துயரத்தை வந்து நம்ம பத்திரிகைகளை படிச்சிருப்போம். எல்லாரும் நடந்து போயிட்டே இருந்தாங்க, கஷ்டப்பட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா நம்ம அந்த நேரத்துல வந்த காட்சிகள்லாம் பார்த்திருப்போம். இலையெல்லாம் எடுத்து வாயில மாஸ்கா கட்டு போனவங்க எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்துட்டு அவங்களுடைய அது மூட நம்பிக்கைய அல்லது வந்து அவங்க ரொம்ப அறிவில குறைந்தவங்க இல்ல படிப்பறிவு இல்லைன்ற அந்த வார்த்தைகள்லாம் எடுத்து எட்ட வச்சுட்டு எவ்வளவு பரிதாபமா இருந்தாங்க பாருங்க. அந்த பார்வை இந்த படம் பதிவு. அவங்களுக்கு வந்து தெரியல, அவங்களுக்கு தெரிய வைக்கிற அரசியல் அங்க இல்ல. அந்த அரசியலான மனுஷன் தானே வாழணும் இல்ல, வாழறதுக்காக போராடுற அந்த போராட்டத்தை தான் அந்த படம் வழிநெடுக பதிவு பண்ண. அதாவது தொடர் ஆரம்பத்துல சொல்றப்ப சொன்னாங்களே எனக்கு அழுக வந்துச்சுன்னு. இந்த அழுகன்றது வந்து நம்ம வந்து சக மனுஷன் துயரப்படுறப்ப அழுகிறல்ல, அதை தாண்டி ஐயோ இவங்களை வந்து எப்ப இவங்க மீண்டு வருவாங்கன்ற அந்த ஏக்கத்தோட இருக்கிற அழுகை நிறைய பேருக்கு வரும். ஏன்னா இன்னுமே அப்படித்தான் இருக்குது. அங்க ஒரு திரைப்படத்துல இதை பதிவு பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து வெளியே பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நிரம்பி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருந்திருக்காது. அது பாக்ஸ் ஆஃபீஸ்ல நிரம்புறதுக்கு முன்னாடி விமர்சகர்களாக பாராட்டப்பட்டுதான் அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்திருக்குது ஒழிய இப்படித்தான் அந்த படங்கள். இந்த பார்வையில அந்த படத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்றதான் இந்த நிகழ்வோட நாம யோசிச்சுது. செக்கா வந்து இன்னும் கூட அவரு நிறைய பேசுவார் நினைச்சோம், அவர் இல்ல. தோழர்களை ஏதாவது கேள்வியா வச்சீங்கன்னா திருப்பி அது சம்பந்தமா பேசலாம். சொல்லுங்க. கவனிச்சுட்டுதான் இருந்தேன் தோழர். இந்த படத்தை கேள்விப்பட்டீங்களா தோழர்? கேள்விப்படல. ஆனா அந்த 1400 கிலோமீட்டரோ ஏதோ நடந்து சைக்கிள்ல போவாங்களா, அந்த இது பார்த்தேன் நான் யூடியூப்ல. அது வந்து பார்த்து கூட 1 இயர்க்கு மேலேயே முன்னாடியே பார்த்தது. இது வந்ததுமே தான் இந்த நீங்க பதிவு போட்டதுமே அது கவனம் வந்தது. அது மொத்தமுமே பார்த்தோம். ரொம்ப ரொம்ப துயரப்படக்கூடியதான் இருந்தது. கூடவே ஒரு போட்டோகிராஃபரும் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரும் போவாங்க அவங்கள எடுக்கிறதுக்காக. சைக்கிள்ல போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கும் அது. தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்றதெல்லாம் அது எல்லாமே இந்த படத்துல பதிவா இருக்கு. ஆக்சுவலா உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். கண்டிப்பா தொடக்கத்துல அந்த வரியை பதிவு பண்ணிருக்காங்க இதுல. ஆமா. என்னன்னா இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரியணுன்றதுக்காக இந்த நிகழ்வு போட்டுருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அந்த படத்தோடைய வந்து கண்டிப்பா இது வந்து படம் வந்ததுனால எல்லாருக்கும் தெரியதான் செய்யுங்க. அவங்களுக்கு இத பத்தின அறிமுகம் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அதை பத்தின அந்த ஆழ்ந்த அந்த அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றத மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு தெரிய வைக்கணும், முதல்ல பார்க்கணும்.
தேடி பார்க்கணும். நாம இன்னொன்னு என்னன்னா, ம். இந்த அரசியலை தெரிஞ்சுக்காம நம்ம போயிட்டோம்னா நாளைக்கு நாமளும் இந்த இடத்துல தான் வந்து நிற்போம். அதுக்குதான் இந்த படமே. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நிறைய விஷயங்கள் செய்திய பார்க்கணும், அலசி ஆராயணும்ன்றது வந்து நம்ம மக்கள் போறாங்களான்றதே தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிராமத்துல இருக்கிறவங்க கூட அந்த நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு பார்க்கிற அந்த தன்மை இருக்கான்றதான் யோசிக்கிறதா இருக்குது. மனசுக்குள்ள சிரிக்கிறதா அழறதான்னே தெரியல இந்த மக்கள் பேசுறத பார்த்தா. அது எந்த அடிப்படையில மக்கள் நம்புறாங்கன்னே தெரியல தோழர். எப்படின்னா வந்து இப்ப இன்னைக்கு ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து Facebookல பார்த்தேன். இறங்குறாங்க, நிறைய பேர் செக் பண்றாங்க. அதுல எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இறங்கி போயிட்டே இருக்காங்க. செக் பண்றவருக்கு நம்முடைய பகுதியை இந்திய தமிழக பகுதியை சேர்ந்தவங்க எல்லாரையும் நடுவில் செக் பண்ண நிறைய ஃபைன்லாம் போட்டுக்கிறோம். ஆனா அது வந்து ஒரு எல்லாரையும் செக் பண்ணா மாட்டிப்போன்றதுக்காகவே ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அதை வந்து வேற ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி இந்த இடத்த விட்டு காலி பண்றாங்க. அப்ப அந்த பொதுமக்களுடைய பொது புத்தியில ஜெய் ஸ்ரீராம்ன்ற வார்த்தை சொல்றது மூலம் ஒரு பிரச்சனையில இருந்து நழுவி போயிட முடியும், உன்னை ஒன்றும் பண்ணிட முடியாதுன்ற அந்த கோஷத்தை இந்தியா முழுவதும் பரப்பியிருக்கிறாங்கன்றதான் அந்த காணொலியை பார்க்கறப்ப தெரியுது. நம்ம வழக்கமா அது ஒரு குறிப்பிட்ட கட்சியோட கோஷம், இல்ல யாரோ ஒரு இடத்த பிரச்சனை பண்றப்ப அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பொதுமக்களோடையும் ஒரு செக்கர் வந்து செக் பண்ண வர நேரத்துல ட்ரெயின்ல இருக்கிற எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம் கத்திட்டே போனா அவங்க ஸ்தம்பிச்சு விட்டுவாங்க நம்மள அப்படின்னு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு போயிருக்கு. ஸோ இந்த மோசமான விளைவை வந்து அப்படியே கடந்து போயிட முடியாது. நம்ம தமிழ்நாட்டுல அப்படியான ஒரு சூழல், அதாவது ரசிக மனோபாவத்தோட இன்னைக்கு வந்து பல வேலைகள் நடக்குது இல்ல, இதையும் நம்ம சேர்த்து பேச வேண்டியது. ஸோ இதெல்லாம் இந்த படம்லாம் வந்து நமக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி, இப்படிலாம் இருந்தா இப்படிலாம் பின்னாடி மாறிடுவீங்க, அதெல்லாம் மாறாம இருக்கலாம்னு கொஞ்சம் விழிப்புணர்வு எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்ற படமா இது இருக்கும். ஆமா ஆமா தோழர். அதே போல அவுரங்கசீப் பத்தி படிக்கும்போது பயங்கர ஒரு அது ஏத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு பீதி அது மனசுக்குள்ள ஏற்படுத்துது. இல்ல படங்கள்ல இருந்து இலக்கியங்கள்ல இருந்து வரலாற்றுல இருந்து பதிவு பண்ண தகவல்ல வந்து எதையுமே நம்ம வந்து அன்னைய சூழல்ல இருந்து சில விஷயத்தை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்கள பத்தி பதிவு பண்ணவங்க என்ன மனப்பாடம்ல பதிவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து கிடைக்கிற எல்லா தகவலையும் வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் முடிய, நமக்கு கிடைச்ச புத்தகத்துல இருக்கிற தகவலை வச்சு மட்டும் முடிவுக்கு வந்துட முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் இப்போ அவுரங்கசீப்புக்கு அப்படித்தான். அவுரங்கசீப்பு பத்தி இப்ப பாடங்கள்ல எல்லா இடத்தையும் பதிவு பண்றப்ப அவரை பத்தி ஒரு கருத்து வருது. அதை தாண்டி அவருடைய தனிப்பட்ட செலவுக்காக கூட அவர் எழுதின புத்தகங்கள்ல வந்த வருவாயை வச்சுக்கிட்டு தான் அவர் தன்னுடைய செலவுல பார்த்தாரு, அரசாங்க கஜானா எடுத்து செலவு பண்ணலாம், இப்படி ஒரு தகவல் வருது. ஸோ அரசாங்கத்தோட காசை எடுத்து கண்ணாப்பின்னு செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அரசன் இருக்கிறாரு. அவர் வந்து இன்னொரு பகுதியில வந்து மதத்தை வந்து ரொம்ப திணிச்சார்ன்ற ஒரு இது இருக்குது. அதே நேரத்துல மதம் சார்ந்த விடயங்கள்ல அன்னை காலத்துல என்ன விதமான கருத்தாக்கம் இருந்துச்சு, அது எந்த அடிப்படையில ஒருத்தவங்க கொஞ்சம் முற்போக்க செயல்பட்டாங்க, இல்ல ஒருத்தவங்க பிற்போக்க செயல்பட்டாங்கன்னு அந்த காலத்தை வச்சு முடிவு பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நாம இன்னைக்கு முற்போக்குன்னு பேசுற பல விஷயம் ரொம்பவும் முன்னாடி இருக்கிற ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா பல எழுத்தாளர்கள் இந்த முற்போக்குடைய வந்திருக்க மாட்டாங்க. நாம சாதாரணமா பேசுற முற்போக்கு அன்னைக்கு இருக்கிற ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு எழுத்துல இந்த அளவுக்கு கூட வந்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு அவங்க பேசின சில வார்த்தைகள் எடுத்துட்டு இன்னைக்கு அவங்களை காயப்படுத்துற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். என்ன இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு நாம வந்து நான் ஒரு முற்போக்கு படியை கட்டிக்கிட்டே வராங்க, அந்த படியோட உச்சாணி கும்பல நான் நிக்கிறேன், அதெல்லாம் நான் வந்து கீழே இருக்கிறத விட கொஞ்சம் மேல தெரிஞ்சிருக்கேன். ஆனா நான் பேசுற முற்போக்கு இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய பேர பிள்ளைங்க அடுத்த ஜெனரேஷன் வர்றவங்க இன்னும் அதை விட அதிகமா. அப்ப எங்க அப்பா இந்த அளவுக்கு தான் இருந்திருக்காருப்பா, அவருக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு என் பேரப்பிள்ளை சொல்லலாம், அல்லது வந்து என் பிள்ளைங்களே சொல்லலாம். இந்த புரிதல் இல்லாம சில பேரை காயப்படுத்துற அந்த ஏற்பாடுலாம் நடந்தது. ஸோ நம்ம வரலாற்றுல அதாவது யாரை இன்னொரு காமெடி பண்ணியிருந்தாங்க, வந்து திருப்பரங்குன்ற சம்பந்தமா ஒரு வீடியோ ஒரு காணொலி தான் நினைக்கிறேன். டைனோசர் வந்து புகார் பண்ணிச்சு, என் இடமும் அதுதான், நான் தான் அங்க முட்டை போட்டுருந்தேன், என்னுடைய இதுக்கு மேலதான் அந்த பாறை விழுந்துருச்சு. இப்ப அப்படி போய் பார்க்க ஆரம்பிச்சா எல்லாரும் பின்னாடி போய் பார்த்துட்டே இருந்தா என்ன வருது? நீங்க இந்த காலகட்டத்துல யார்கிட்ட இருக்குது, என்ன நடக்குது, எது தேவை, இதெல்லாம் முடிவு பண்ணல. இந்த அரசியல்லாம் பேச வேண்டிய தேவை வந்துருச்சு. இப்போ இந்த படத்தோட சேர்த்து இதெல்லாம் பேசணும்னு நினைச்சோம். ஏன்னா நீங்க வந்து பேச வேண்டிய அரசியல் வந்து சாதாரணமா அது வட இந்தியாவில் நடந்துச்சு இல்ல, இது எங்க நடந்துச்சு இல்ல. இப்ப ஜனகணமன படத்துல இவரு பிருத்திவிராஜ் பேசுவாரு, யாரோ ஒரு ஊப்பில ஒருத்தனை அடிச்சிட்டான், ஒருத்தன் மாட்டுக்கறி வச்சுதான் இருக்க அடிச்சிட்டான்னு பேசிக்கிறீங்க, இங்க எங்க ஒருத்தனை பேசிக்கிறீங்க. எல்லாம் நம்ம இந்திய நிலப்பரப்பு நடந்திருக்குது. படிச்சவன் ஒருத்தவனை வந்து ஜாதி ரீதியா பார்த்து காயப்படுத்துறான், படிச்சவன் ஒருத்தனை வந்து மத ரீதியா பார்த்து காயப்படுத்துறான்னா எந்த அளவுக்கு கல்வியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். படிச்சு மேல வந்துட்டு சொல்றோம், நம்மள்ட்ட அப்படி இருக்குல்ல, படிக்காதவன்ட்ட அவன்கிட்ட கல்வி அறிவு எவ்வளவு இருக்கும், இதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு தான்
இந்த உரையாடலை இதுக்குள்ளார கொண்டு வந்து நினைச்சோம். வினிஷா தொடர் எதுக்கு தலையாடுறாங்க? நீங்க பேசுங்க தொடர், நானே பேசுறேன். இல்ல இல்ல தோழர், நீங்க பேசுனதெல்லாம் நான் சரின்னு தலையை ஆமோதிக்கிறேன்னு வைங்களேன். ஏன்னா இப்போ தோழர் சொன்னாங்க அவுரங்கசீப் பத்தி நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்ட்டு. தோழர் இப்போ பாரதியாரையுமே அப்படிதான் தோழர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஆமா. அடிக்கிறோம்லாம் தெரியாது, நான் முற்போக்கு நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. தோழர், மன்னராட்சி நம்ம என்னைக்குமே மக்களாட்சியோட கம்பேர் பண்றப்ப மன்னராட்சி நம்ம ஒழிக்க பண்ணணும்னு தான் பேசுறோம். ஆனா அந்த மன்னர்லயே யாரு ஓரளவுக்கு அக்கறைக்கு இக்கிற பட்சதான் தோழர் ஓரளவு என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப தோழர் சொன்ன மாதிரி அந்த காலத்தோட நம்ம ஒப்பிட்டு தான் தோழர் பார்க்கணும். ஏன்னா பாரதியார் அந்த காலத்துல என்ன பேசினாரு, முற்போக்கு பேசினாரா இல்லையாங்கிறதான் கேள்வி. நம்ம அளவுக்கு முற்போக்கு பேசினாராங்கிறது அது நியாயமான கேள்வியா இருக்காது, அது நியாயமான வாதமா இருக்காது அப்படின்னு தான் தோழர் பாக்குறேன். இப்போ ஏன்னா இப்ப டிஸ்கஷன்ல அதுதான் தொடர் வந்துச்சு. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரிதான் இப்போ அது வட இந்தியால நடக்குது, நமக்கு நடக்காதான்னு கேட்டா, இப்ப நான் அதை திரும்ப திரும்ப நான் சொன்னதுக்கான ரீசன் நான் பேசுறப்பவே சொல்லியிருந்தேன். தொடர் இவ்வளவும் நடக்குது, இதை நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போறோம்? அவங்க அங்கிருந்து இங்க வராங்கன்னு நம்ம பேசுறோம், ஆனா ஏன் வராங்கன்னு நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம். அதை நம்ம அதை பத்தி அவங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணவே மாட்டோம். அவங்களும் மனுஷங்க தான். அப்போ அவங்களும் மனுஷங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கும் வழிகள் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதார சிக்கல் இருக்கும், சாதிய ஒடுக்குமுறை இருக்கும், இந்து முஸ்லிம் பிரச்சனைகள் வரும், இப்படி எல்லாமே இருக்குங்கிறப்போ அதையெல்லாம் ஏன் பேசவே மாட்டேங்கிறோம்? இந்த பிரச்சனைகள்லாம் இங்கதான் தோழர், இங்க வர வரைக்கும் நமக்கு தெரியாது தோழர். அதை அங்க ஏதோ ஒரு பக்கம் நடக்குது, எங்கேயோ நடக்குது, நமக்கு நடக்கல அப்படின்னு இருக்கும். அப்ப நமக்கு நடந்த விஷயங்கள்லாம் இப்போ இல்ல, அதாவது மேற்கு மண்டலத்துல மேற்கு மாவட்டங்கள்ல இப்ப கொங்கு பெல்ட்ல அவன் எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி இருக்கான் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியும். என்னன்னா பொங்கல் விளையாட்டு விழா வாலிபர் சங்கம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப திடீர்னு குறுக்க இனிமே வாலிபர் சங்கம் நீங்க நடத்தக்கூடாது, நாங்க நடத்துவோம், RSS அதாவது இந்து முன்னணி நாங்க நடத்துவோம் அப்படிங்கிறான். விநாயகர் சதுர்த்திக்கு சிலையெல்லாம் முதல்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது தோழர். ஆனா இப்பெல்லாம் தெரு தெருவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கா. சோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இது எல்லாத்தையுமே கேள்வி கேட்காம இது ஏன்னு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்காம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறதுதான். அவனுக்கும் நீ கல்வி கொடு, அவனுக்கு அங்க வேலை வாய்ப்பு கொடு. ஏன்னா இப்ப நம்ம பேசுறப்போ சொன்னதுதான், 7,000 போஸ்டிங்க்கு இப்ப டிஎன்பிசிலேயே 3,000 போஸ்டிங்க்கு 3 லட்சம் பேர் எழுதுறான். அதுல 1 லட்சம் பேர் சும்மா எழுதி பார்க்கலாம்னு எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன். மீதி 2 லட்சம் பேர் காம்படிஷனுக்காக தானே வந்திருக்கான். அந்த காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாருங்க. அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்காம நம்ம அவங்க இங்க வராங்க இங்க வராங்க, நம்ம அவங்கள அவங்க மேல ஒரு வெறுப்பை காட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வெறுப்பு அரசியல தான் பிஜேபி தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கு. RSS உடைய வேலையே அவங்களுடைய சித்தாந்தமே இந்த வெறுப்பு அரசியல் தான் தோழர். ஒருத்தர் இன்னொருத்தனை வெறுக்கணும். இன்னைக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கப்ப நக்கீரன் சொன்னாரு, முசோலினி சொன்னதா ஒரு கோட் சொன்னாங்க. என்னன்னா பாசிஸ்டா நான் புதுசா உருவாக்கல, எல்லார் மக்களுக்குள்ளயும் அது இருந்துச்சு, எல்லார் மனசுக்குள்ளயும் அது இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் தூண்டி விட்டு அதை இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முசோலினி ஒரு புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காருந்தாங்க. அதுதான் தோழர் உண்மை. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டார்க் சைடு இருக்கு. அது இவனுங்க தூண்டி விடுற வேலையை தான் RSS பண்றாங்க. நீ மதமா சாதியா ஒருங்கிணைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே நம்ம நபர்கள்லாம் இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஒரு ரசிக மனப்பான்மை தான். இப்போ முந்தா நாள் சரி நேத்து விஜயமங்கலத்துல விஜய் பின்னாடி சுத்திட்டு அத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அத்தனை பேர் அங்க இருக்காங்க. என் வீட்டுல 9 பேரு, அந்த 9 பேரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு ஓட்டு போடலாம், நான் சோத்துல விஷம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 வயசு பொண்ணு பேசுது அப்படின்னா அவங்களோட மனநிலை அவ்வளவுதான் தோழர். அவங்க அவ்வளவுதான் இருப்பாங்க. அவங்க தற்குறி 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 நம்ம எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருப்போம்? இப்படி சொல்ல போனா அந்த தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வச்சதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தான். நம்ம அவங்கள அரசியல்படுத்தாம போனோம். இப்போ இந்திய மாநிலத்துல இருந்துட்டு எனக்கு அதுல ஒரு வருத்தம் இருக்கு. என்னன்னா நம்ம மாணவர்களை இன்னும் திரட்டி அவங்கள அரசியல் படுத்தியிருந்தோம் அப்படின்னா இத்தனை பேர் விஜய் பின்னாடி போயிருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா ஈரோட்ல அத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தப்போ அப்ப எஸ்எஃப்ஐ ஈரோட்ல என்ன வேலை செஞ்சது, தமிழ்நாட்டுல என்ன வேலை செஞ்சது நம்ம யோசிக்க வைக்கும் இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம பேசணும் தோழர். சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம்னா அதுக்கான சொல்யூஷனையுமே நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அதெல்லாம் கடந்து போயிடுறோம். இந்த மெட்டல் டிடெக்டர்
இப்போ மெட்டல் டிடெக்டர் வந்து வச்சிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. அதை வந்து தொட்டு கும்பிட்டு போறாங்க. என்ன இவன் வந்து இதை போய் தொட்டு கும்பிட்டு போறான், இவங்களுக்குலாம் அறிவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ட்ரோல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் ஏன் அப்படி இருக்கான், அவனை ஏன் அந்த அளவுக்கு முட்டாளா வச்சிருக்கான் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். இப்போ பீகார் முதலமைச்சர் வந்துட்டு முஸ்லிம் பெண் அணிஞ்சிருந்த ஹிஜாப். புர்கா வந்து அவன் எடுத்து முகத்தை பார்க்கறான் எங்க ஸ்டேஜ்ல. அப்போ அந்த அளவுக்கு அவன் இருக்கான். இப்ப தோழர் சொன்ன மாதிரிதான், நீ ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற லெவல்ல தான் அவங்களுடைய மூளையை வந்து டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படியான ஒரு நிலப்பரப்புல இருந்து ஒரு எல்லா விஷயங்களையும் பேசுற மாதிரியான ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து நிச்சயமா அது கொண்டாட வேண்டிய படமா தான் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா கொரோனா காலகட்டத்துல நம்ம வந்து சஃபர் ஆனதை காட்டிலும் வட மாநிலங்கள் சஃபர் ஆனாங்கன்னு கேட்டாங்கன்னா கட்டாயமா அவங்க சஃபர் ஆனாங்க. எப்படின்னா நமக்காவது ஓரளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, நம்ம அரசாங்கம் அதை பண்ணி கொடுத்துச்சு. இப்ப நீங்க தோழர் சொன்ன மாதிரிதான் எதிர்கட்சிகள் வந்து உண்டில்லன்னு பண்ணியிருப்பாங்க, பண்ணி கொடுக்கலனா அப்படின்ட்டு. உண்மைதான் தோழர். அங்க வந்து அப்படி கேள்வி கேட்கறதுக்கான சூழலே கிடையாது. அங்க வந்து அவன் எதிர்கட்சினே ஒண்ணு சும்மா வச்சிருக்கான். இப்ப காங்கிரஸ் வந்து எதிர்கட்சி பெரிய அளவுல இருக்குன்னா அவனா ராகுல் காந்தி வேணா பெரிய அளவுல இருக்கலாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் பல மாநிலங்கள் இருக்கு. சோ அவங்க கேள்வி கேட்க கூட ஆள் இல்ல தோழர். கேள்வி கேட்கறது நம்ம மாதிரி முற்போக்கு சக்திகள் தான் வந்து அவன் கேட்க முடியாது. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆடிக்கிட்டே இருக்கானுங்க. அதனாலதான் வந்துட்டு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரான், எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களை வந்து முட்டாளாவே தான் வச்சிருப்பான். இப்ப மகாராஷ்டிராக்குள்ள போயிட்டு உங்க ஊர்ல இப்ப பூனேல போயிட்டு உங்க ஊர் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டோம்னா எங்க ஊர்ல என்னங்க சிவாஜி தாங்க ஃபேமஸ் அப்படிமா. ஏன் மகாராஷ்டிரால வேற என்ன ஃபேமஸ்? இல்ல எங்க ஊர் சிவாஜி தாங்க அப்படிமா. அம்பேத்கர் பிறந்த மாநிலம் மகாராஷ்டிரா, ஜோதிபா பூலே சாவித்ரிபாய் பூலே பிறந்தது பூனே, மகாராஷ்டிரா. அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு வந்து பூனே யூனிவர்சிட்டி பேரே பூலே யூனிவர்சிட்டி தான். இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது தோழர். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாகி அதுக்குள்ளேயே டம்ப் பண்ணியே வச்சிருப்பாங்க. இன்னும் இத பத்தி எல்லாமே வந்துட்டு இந்த படம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷனையும் நம்ம தேடி பார்க்கணும். இன்னும் நிறைய தேடி படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்மள மாதிரி ஆட்கள் தான் தொடர் பேச முடியும், வேற யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு கூட்டம் நடத்துறோம், அதுல ஒரு 10 பேர் உட்காந்து பேசுறோம், இது சம்பந்தமா விவாதிக்கிறோம் அப்படின்னா இது எல்லா இயக்கங்களும் பண்ணவே மாட்டாங்க. எல்லாரும் எழுதுவாங்க, பண்ணுவாங்க, போவாங்க. ஆனா இந்த மாதிரி முற்போக்கு விஷயங்களை யாரும் பண்ண மாட்டாங்க. சோ நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னா இதுதான் தோழர். இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அந்த தளத்துல நம்ம இன்னும் பெட்டரா நம்மளுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இயங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதான் தோழர். நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி தோழர். நன்றி தோழர். வினிஷா தோழருக்கு நன்றிகள். இதை எடுத்து வந்து பேசுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த படம் வந்து மொத்தமா சொல்லி விழிப்புணர்வு தந்த வினிஷா தோழருக்கு நன்றிகள் தோழர். கண்டிப்பா. பொதுவா வந்து நிகழ்வுல வந்து தோழர்களை பத்தி இன்ட்ரோல் நான் சொல்லுவேன். படம் சார்ந்த நிகழ்வுல யாரையும் அவங்க பேசத்தோட விட்டுருங்க. ஆக்சுவலா புத்தகம் பேசினா உங்களை பத்தி எல்லா தகவலும் சேகரிச்சு வச்சுட்டு சொல்லுவேன் தொடர். நான் புத்தக விமர்சனம் சொல்லுவேன். அது அந்த படம் சார்ந்த நிகழ்வுல படத்துக்கு நேரடியாக போயிடும். ஏன்னா படத்துக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அதனாலதான் அதான் உங்களை பத்தி இன்ட்ரோல சொல்ல. அடுத்து நீங்க புத்தகம் சார்ந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு கண்டிப்பா அழைப்பேன். அப்போ உங்களை பத்தி தகவலை இன்ட்ரோல சொல்லிட்டு பேசுவேன். குமரேசன் தோழர் இருக்கிறாரு, ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல, கேட்டுக்கிறேன். கோபன் படத்தை வந்து தமிழக பரப்புல இருந்து பாக்குறப்ப அது ஒரு சாதாரண கதை மாதிரி தெரியும். ஏன்னா நாம அந்த மாதிரியான கதைகள் நிறைய எடுத்திருக்கிறோம். ஆனா உத்தரப்பிரதேச பகுதியில இருந்து ஒரு கதை வருதுன்னா அங்க வந்து இருக்கிற அந்த ஒடுக்குமுறை மீறி அங்க ஒரு கருத்தியில பேசுறதுக்கு அவங்க மெனக்கிட்டு இருக்காங்களா, அது முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசணும். அதான் பேசணும். ரைட், நல்ல விஷயம். அதாவது ஒடுக்குமுறைகள் நான் வேற மாதிரி சினிமா சார்ந்தே கூட யோசிக்கிறேன். ஒரு கேரள திரைப்பட விழாவுக்கு பாலஸ்தீன படத்தை திரையிட அனுமதிக்க மாட்டோன்னு ஒன்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை தடை விதிக்குது. கேரள அரசு நாங்க போட வேணா செஞ்சுக்கிட்டு கேரள அரசு தான் அந்த படத்தை திரையிடுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. இப்படி நிறைய முக்கியமான பல படங்களை தடுக்க பார்த்தாங்க. எது உலக புகழ்பெற்ற மிக முக்கியமான ஒரு படம், உலக சினிமாக்காரர்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனான படம் அந்த பேட்டன்ஷிப், அது என்ன படம், பேட்டில்ஷிப் படம், ஸ்டீல் சோவியத் படம். அதாவது கதையை போர்க்கள காட்சியை அடிப்படையாக கொண்ட கதை, அதே சமயம் தொழில்நுட்பம், பல்வேறு காட்சிகளை இணைத்து ஒரு உணர்வை ஏற்படுத்துவதுங்கிற மாண்டேஜ் தியரி, இதெல்லாம் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண படமே அதான். ஆக கலைங்கிற கோணத்துல பாக்குறவங்களுக்கும் அந்த படத்துல ஏகப்பட்ட சரக்கு இருக்கு. இத்தனை ஆண்டுகளா எங்கேயுமே விதிக்கப்படாத ஒரு தடைய
இங்க அந்த படத்துக்கும் கூட அனுமதி கொடுக்கல. கேட்டா கடைசி நேரத்துல, அதாவது டேட் தாண்டி வந்துச்சு அப்படி இப்படின்னு ஏதோ சால் ஜாப் சொன்னாங்க. ஆனா கேரளா அரசு இந்த படங்களை திரையிடறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னு வச்சுங்க. ஸோ இந்த பின்னணியிலையும் கூட பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த பின்னணி இப்படி ஒரு படம் அவங்க சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்தை மையமாக கொண்டு ஒன்று வருகிறது. அது ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா ஒண்ணு யோசிக்கிறேன், இந்த படம் பற்றி சில விவரங்கள் நான் விசாரிச்சப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, எந்த அளவுக்கு விமர்சன ரீதியாக பெரிய பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றிருக்கோ. இன்னும் சொல்ல போனா நமக்கு தான் தெரியுமே, இந்தியாவிலிருந்து ஆஸ்கர் விருதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஒரே படம் அதுதான் இந்த ஆண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு, அதாவது அனுப்பப்பட்ட படங்கள் கூட நிறைய இருக்கலாம். அதுல இந்த 15 படங்களும் கடைசியா ஃபைனல் லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க, அதுல சேர்ந்து. ஆமா, அந்த 15க்குள்ள வந்துருச்சுனாக்கா அந்த முன்னால வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதல், அவ்வளவுதான். கண்டிப்பா ஜெயிச்சுன்னு சொல்ல முடியாதனாலும், ஆனா அது மிகப்பெரிய அங்கீகாரம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை கிடைச்சிருக்கிற இந்த படம், இது பாக்ஸ் ஆபீஸ் சொல்லுவாங்கல்ல, பாக்ஸ் ஆபீஸ் திரையரங்குகள்ல பெரிய அளவுக்கு அது வெற்றி பெறல. ஏன்னா அந்த மாநிலங்களோட பெரிய அளவுக்கு அது திரையரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கதையில இருந்து அந்நியப்பட்டவங்களா தான் மக்கள் இருக்கிறாங்க. அதை ஒன்றும் பெருசா அவங்க பார்த்துக்கல. நமக்கு தெரியும் இந்த படத்துடைய பேக்ரவுண்டை பார்த்து ஒரு போட்டோ ஏற்படுத்தின எஃபெக்ட் தான். அந்த டைரக்டரே சொல்லிக்கிறார் நீரஜன், அந்த போட்டோ என் மனசுல ஏற்படுத்தின தாக்கத்துல தான் அந்த ஸ்டோரியை பில்டப் பண்ணேன்னு. நானும் அந்த படத்தை, அந்த போட்டோ பப்ளிஷ் ஆனப்ப அதை வச்சு நான் இதுல ஃபேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது. அந்த 2 இளைஞர்களும் தன்னோட மடியில வச்சுக்கிட்டு குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற படத்தை போட்டு பலரும் அவன் விட்டுட்டு, அவன் செத்து போடுவான்ப்பா விட்டுட்டு வந்துருன்னு சொல்லும் போது, அதை எப்படி என் கூடயே வந்திருக்கிறான், நானும் அவங்க கூடயே இருக்கிறேன், அதை எப்படி விட்டுட்டு வர முடியும், திருப்பி அனுப்பிச்சிட்டான். அப்புறம் தான் மருத்துவமனை கொண்டு போனாங்க, அதெல்லாம் நடந்து. அதை வச்சு நான் அப்ப எழுதினேன். அப்பமா அது இந்து முஸ்லீம் அவ்வளவுதான் அதுல இருந்துச்சு செய்தியில. இவர் எப்படி டெவலப் பண்ணிக்காருன்னா, அதை தலித் இளைஞராகவும் கொண்டு வந்துக்கிறாரு. அப்புறம் அதை ஒட்டி வெறும் இந்த கொரோனா பிரச்சனையை மட்டும் சொல்லியிருந்தா ஒரு சாதாரண படம். கொரோனாவை விட கொடிய சாதி பிரச்சனையை சொல்லுது. என்ன, கொரோனாவை விட கொடிய மத பிரச்சனை. வேலை பார்க்குற இடத்துல சர்வசாதாரண மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி 2 வார்த்தையை போடுறானுங்களே, அது ஊறி போயிருக்கனால வருது. அவங்க உள்நோக்கம் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா ஊறி போயிருக்கு அப்படியே. ஆனா அதே போல இப்ப நம்ம மக்கள் சர்வசாதாரண பேசும்போது ஒரு கெட்ட வார்த்தை விடுவாங்கல்ல, அந்த கெட்ட வார்த்தையோட அர்த்தம் கூட தெரியாது. ஒரு பெண்ணை, தாயை, சகோதரியை இழிவுபடுத்துறோம் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்றது கூட அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு என்ன சொல் பதம் பிரிச்சா எழுதுனாங்க, ஆனா சொல்லி பழகிட்டாங்க. அது போலதான் இந்த மாதிரி அந்த முஸ்லீம் வாலிபரை அவன் கிண்டல் பண்ண கூட அப்படி இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு காரணம் என்ன, ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிற அந்த வெறுப்புணர்வு. இதையெல்லாம் பேச வைக்குது இந்த படம். யாருன்னா இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற, இதுல தலையிடுகிற, இது பற்றிய அக்கறை உள்ள, கவலை உள்ள நம்மை போன்ற ஆடியன்ஸ் இவங்ககிட்ட தான் வந்திருக்கு. ஆக நம்ம இதுல ஒரு பக்கம் இப்படியான ஒரு படம் உலக அளவுல ஒரு போட்டிக்கு போயிருக்குங்கிறது பெருமைக்குரியதா இருக்கு. இன்னொரு பக்கம் உள்ளூர் அளவுல மக்கள்கிட்ட பெருமை, எந்த மக்கள் இதை பார்க்கணுமோ, எந்த மக்கள் இந்த படத்தை தகராறு கூட பண்ணிக்கப்பா, இப்படி இந்த படம் எங்களை இழிவுபடுத்துன்னு சொல்லி தகராறா பண்ணி தொலையன். ஏன்னா அப்படியாவது நீ படத்தை பார்க்கணும்ல, உன் குடும்பத்துக்காரமாவே நீ பண்ற தப்புப்பா அப்படின்னு உன்கிட்ட பேசுவாங்கல்ல, அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறேன். ஆனா அந்த படம் இங்க வெற்றி, வசூல் ரீதியான வெற்றிங்கிற எவ்வளவு முக்கியங்கிறத இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். வசூலுடைய அர்த்தம் வெறும் வணிகம் அல்ல, எத்தனை லட்சம் எத்தனை கோடி மக்கள்கிட்ட அது போகுதுங்கிறதுக்கான அடையாளம். அப்படி அந்த நிலைமையும் இங்க இருக்குங்கிறதையும் சேர்த்து யோசிக்கிற போதுதான் நம்மை போன்ற அமைப்புடைய பொறுப்பு அதிகரிக்கிறது. இந்த அப்படி ஒரு பொறுப்பை நிறைவேற்றிருக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைய சந்திப்பை நான் பார்க்கிறேன். இதை பற்றி பேச வைக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்ய, இந்த நிகழ்வை கலந்து கொண்ட தோழர்கள், நண்பர்கள், அவங்க நண்பர்களுக்கு சொல்லுவாங்கல்ல, இப்படி ஒரு படம் வந்திருக்கு, நான் இந்த கூட்டத்தில் இதை பற்றிலாம் கேட்டேன், இன்னொரு தடவை பார்க்கலாமா அப்படின்னு. ஓடிடி தானே, எளிதில் பார்க்க முடியும். இப்படியான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. இப்போ தோழர் கடைசியாக பேசின அந்த கருத்துக்களை மட்டும் கேட்டுக்கிட்டேன். வரிக்கு வரி அப்படியே ஏற்கப்பட வேண்டிய, உண்மைதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்களை தான் அப்சர்வேஷனா முன் வச்சாங்க. அங்க அயோத்தியில இருந்து திருப்பரங்குன்ற வரைக்கும் அங்க நடத்தியிருக்கிற பயணம் என்ன இங்க நிக்காதுங்கிறது நமக்கு தெரியுது, இப்படியே நிக்காதுங்கிறது தெரியுது. இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அது தோல்வி அடைஞ்சிருந்தா கூட அதையும் அவங்களுக்கு ஆதாயமா தான் மாத்திருப்பாங்க.
ஆனா அதுக்கான பெரிய கேம் பிளான் எல்லாம் இருக்கு. அப்ப இது குறித்து நம்ம சபை நம்ம சந்திக்கிற போதெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம்தான், இதை நம்ம வீடுகளில் இயல்பாக பேசுகிறவர்களாக நாம் உருவாகிற போதுதான் நம்ம வீட்டாரிடம், நம் உறவினர்களிடம், நம் நண்பர்களிடம், டீ குடிக்கிற இடத்துல, ஆபீஸ்ல ஓய்வு கிடைக்கிற போதெல்லாம் இந்த மாதிரி சப்ஜெக்டுகளை பேசுகிற ஒரு புதிய பண்பாட்டை நாம் ஏற்படுவதன் மூலமா தான், ஏன்னா அவர்கள் அப்படித்தான் செய்கிறாங்க. ஒன்னா அஜெண்டா போட்டுட்டுலாம் அவங்க செய்யறது இல்லை. ஆனா நம்ம தான் அஜெண்டா போட்டு டைம் ஒதுக்கி இத்தனை மணிக்கு இன்னார் தலைமையில இன்னான்னு சொல்லி இந்த செடு இந்த மாதிரியான ப்ரொசீஜர்லயே நாசமா போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்படிதான் அந்த அந்த எனக்கு என்னோட கோவம் அந்த மாதிரி தான் வர வைக்கிறது. அப்ப அவன் இயல்பா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இது பாத்தியா, அந்த பகவான் அவன் என்ன மாதிரி சொல்லிட்டான் பாத்தியா, அப்படி போல அப்படி ஸ்பார்க் அது எரியும். அந்த நாம எரிய விட வேண்டாம், எரியறத அணைக்கிறதுக்காவது நாம மக்கள்கிட்ட பேசணும்ல. மக்கள்னு தெருவில் போய் கூட்டம் போட்டுலாம் பேசவே முடியாது ஒரு காலத்துல. அந்த மாதிரி பரப்புரை காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஹார்ட் டு ஹார்ட், மேன் டு உமன், உமன் டு மேன் அப்படிங்கிற மாதிரி வர்றதுல தான் இந்த இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு தீர்வுக்கான ஒரு தொடக்க புள்ளி இருக்கிறது. அதை தூண்டி விட்டிருக்கிற தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட குழு நண்பர்கள் தோழர்களுக்கு என மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படம் பற்றிய கருத்துக்களை பதிவு செய்த அநேகமா சில தோழர்கள் தங்களுடைய எதிர்வினைகளும் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி தோழர். செக்கா இல்லாத குறை நீங்க சரி செய்துட்டீங்க தோழர். நீங்க தான் இன்னும் படத்தை முடிச்சு வச்சிருக்கிறீங்க. ஏன்னா இன்னொரு பார்வை தேவைப்பட்டுச்சு, அதுக்கு தான் செக்காவை போட்டு அவரு எங்க மாட்டிக்கிட்டாரு. மற்றபடி இதுதான் இந்த படத்தோடைய ஹோம்போண்டு படத்தை பேசுறதுக்கான காரணமா இருக்கு. இதுதான் ஹோம்போண்ட் படம், அந்த கதையோட தன்மை எல்லாமே தமிழக பரப்புக்கு, ஒரு கேரளா தென்னிந்திய பரப்புக்கு அதெல்லாம் பேசப்பட்ட படம் தான். நிறைய ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக நம்ம பேசியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். நாம சமூக நீதி அதிகமா பேசுறோம் எல்லாம். ஆனா அது எந்த நிலப்பரப்புல இருந்து வந்துச்சு, அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மனிதர்களோட சூழல இருந்து அவங்க இப்படி மாறி இருக்கிறாங்க. அந்த சூழலை அப்படி வச்சுட்டு இருக்கிற அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, அந்த அரசியல் என்ன நம்ம பிரிச்சனை. நீங்க அந்த மனிதமா அந்த அரசியல் ஆதரிக்கிற ஆட்கள் கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பிரச்சனைக்கான காரணம் அது இருக்குது இல்ல, அதை தெரிஞ்சுட்டு போங்க. அவ்வளவுதான் நம்ம இங்க ஏன்னா ஒரு அறிவியல் இயக்கத்தோட பார்வையில இருந்து எல்லாத்தையும் அறிவியல் பார்வையில பாருங்க, அரசியலையும் அறிவியல் பார்வையில பாருங்கன்னு சொல்லுவோம். ஹோம்போண்ட் படம் அந்த மாதிரியான ஒரு அரசியலை பேசுது அப்படின்றத கொண்டு சேர்க்கறது மூலம் வட இந்திய மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படித்தான் யோசிச்சோம். அந்த தகவல் தான் இதுல இருக்கிறது. பானுரேக்கத்தோட நீங்க பதிவு இருந்தா பதிவு பண்ணுங்க. சார் நான் வெளியே இருக்கிறேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை. சிந்தன் தொடர் வெளில இருக்கிறார் போல் இருக்கு. சரி, வினிஷாத்தோட இறுதியா தகவல் பதிவு பண்ணுங்க, நம்ம நிகழ்வு முடிச்சுக்கலாம். தொடர் அதான் தொடர் நம்ம பேசினதுதான் தொடர். இப்போ நம்ம இந்த படம் கட்டாயமா பார்க்க வேண்டிய படம். இந்த படம் பேச வேண்டிய அரசியலை படத்தோட மட்டும் நிறுத்திடாம அதை நம்ம புத்தகங்கள் வாயிலாகவும் இதே போன்ற மற்ற ஆளுமைகள் பேசுறது மூலமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை 4 பேர்த்துக்கு நம்ம சொல்லணும், அவங்களையும் அரசியல் படுத்தணும், அவங்க எல்லாத்தையும் முற்போக்கு சைடு கூட்டிட்டு வரணும். அதை நம்ம எந்த அளவுக்கு பண்ண போறோம் அப்படிங்கறதான் தொடர் இந்த நிகழ்வு மூலமா சொல்லிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு அறிவியலுக்கே இப்போ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. அதை இந்த படத்தின் வாயிலா நம்ம ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்திருக்கோம், இன்னும் நிறைய விஷயத்த நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன் தொடர். நன்றி. நன்றிகள் தொடர். வழக்கமா திருப்பியும் ஆரம்பத்துல இருந்து சொல்ற வார்த்தை தான், ஒரு படம் ஒரு புத்தகம் பேசுகிற விஷயத்தை விட படம் அதிகமா பேசும். நம்ம திரைப்படங்கள் பார்க்குற பார்வை குறைவா இருக்கிற ஃபேமிலியை விட திரைப்படம் பார்க்குற ஃபேமிலி அதிகம். ஆனா திரைப்படத்தை அரசியல் ரீதியா விமர்சனமா பார்க்கிறோமான்னு கேட்டா அது இருக்காது. அது வளர்த்துக்கிறணும்னு கேட்டா கண்டிப்பா வளர்த்துக்கணும். ஏன்னா ஒரு படம் பேசுற அரசியல்ன்றது கமர்ஷியலா இருக்கிற திரைப்படத்துக்கு அது ஒரு பவுண்டரி. அது அதாவது பவுண்டரின்றதை விட ஒரு எல்லாத்தையும் சேர்த்த ஒரு கலவை மாதிரி, அதுல நம்ம அந்த அரசியலை பார்க்க முடியாது. ஆனா தனித்துவமா கருத்தியலா ஒரு விஷயத்தை பேசுற அந்த படங்கள்ல ஒரு நுட்பமான அரசியல் வச்சிருப்பாங்க, ஒரு நுட்பமான பிரச்சனையை சாடுவாங்க. இதையெல்லாம் கவனிச்சா அந்த படம் பேச வந்திருக்கிற அரசியல் நமக்கு புரியும். அந்த வகையில இந்த படம் உங்களுடைய அப்படியான அரசியலை பேசுது. அந்த அரசியல் ஒடுக்கப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்களும் நடத்தப்படுகிற விதம், அவங்க அங்கிருந்து மீண்டு எழுந்து வருவதற்கு கல்வி எப்படி ஒரு ஆயுதமா எடுத்துக்கிறாங்க, அந்த கல்வி அவங்களை
கைவரப்படுகிற போது அவங்களும் ஒரு முக்கியமான தடத்துல நுழைய முடியும். அந்த இடத்துல இருந்து அவங்க இந்த சமூகத்தோட வளர்ச்சியை பார்க்க முடியும். ஏன்னா ஒரு வீட்டுல இருந்து முறையா ஒரு முதல் நிலை பட்டதாரி வந்தா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா தமிழகத்துல இருக்குது. ஆனா மற்ற மாநிலங்கள்ல அப்படியான ஒரு வாய்ப்பு மிகவும் குறைவு. அப்படி வர்றவங்க அவங்க போராடி ஒவ்வொரு நிலையிலையும் முன்னேறி வருவதற்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியதுலாம் அந்த படம் பேசுது. இதற்கிடையே நடந்த ஒரு பெரும் துயரமான அந்த கொரோனா காலத்துல வந்து எவ்வளவு துயரத்தக்க மற்ற மாநிலங்களை விட அந்த மாநிலம் எடுத்துக்கிட்ட துயரம் ரொம்ப அதிகன்றத பேசுது. இப்படியான விஷயங்கள் தான் உள்ளடக்கியது இந்த படம். வாய்ப்பு இருக்கிற தொடர்கள் பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள்ட்ட அதை உரையாடுங்க. ஹோம்பவுண்ட் அப்படியான வீடு நோக்கி புறப்படுதல்ன்ற அந்த இடத்த வந்து நீங்க அந்த புள்ளியிலிருந்து புரிஞ்சுக்கணுன்ற தகவலை குறிக்கொண்டு நிகழ்வு சிறப்பு செய்த அனைத்து தொடர்களுக்கும் வினிஷா மாணிக்கம் தொடர்கள் அதாவது வந்து ஒரு நிகழ்வை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தது அவங்க தான். அவங்க பேசுன ஒரு ஆடியோ இந்த படம் எனக்கு அவ்வளவு கவர்ந்தது அப்படின்னு சொல்ற அந்த ஆடியோ தான் செக்கா தொடர் அனுப்பியிருந்தாரு. அதனாலதான் அவங்க நம்ம பேச வச்சோம். ஆனா அவங்க சிறப்பா கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில வினிஷா மாணிக்கம் தொடருக்கு மிகச்சிறந்த நன்றிகள். நிகழ்வை எழுந்து சிறப்பு செய்த குமரேசன் தொடர். வழக்கமா எப்பயுமே நம்ம பாக்குற படத்தை ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அந்த படத்தை பத்திய எல்லாத்தையும் ஆய்ந்து ஆராய்ந்து அதை ஒரு அழகான பெட்டகமா கொடுத்துருவாரு. அந்த வகையில் அவருக்கு நன்றிகள். வாசிக்கு தொடர், பானரேக்க தொடர் மற்றும் நிகழ்வு எழுந்து சிறப்பு செய்த மற்ற தொடர் நன்றிகள் கூறி விடைபெறுவது தமிழருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம். நன்றிகள் தோழர், அனைவருக்கும் நன்றி.